கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. அம்மா கிட்ட ஸ்கூல் ஃபீஸ் கேட்கலாமா? வா. அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? கட்டலாம். ஃபீஸ் கட்ட முடியலன்னா நாங்கள் வேணா ஸ்கூல் போகலாமா? எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கட்டுறாங்கங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு புறப்படுங்க. அம்மா ஆண்டி வந்திருக்காங்கம்மா. யாரு? எதிர்த்து வீட்டு ஆண்டிமா. சாக்லேட் ஆண்டிமா. வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உட்காருங்க. டிஃபனுக்கு மாவு அரைச்சிட்டு இருந்தேன்.
நீங்க எங்க இதுக்கெல்லாம் சிரமப்படணும்? இப்பதான் பக்கத்துலயே மாவு மிஷின் இருக்கு. என் டிரைவர் சோமு கிட்ட சொன்னா அரைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். கொஞ்ச நாளைக்காவது உடம்பு பார்த்துக்க வேண்டாமா? இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாமா? கஷ்டப்படுற ஜென்மமாக பிறந்தாச்சு. எந்த ஸ்டெயின்லாம் என்ன பண்ண போகுது? பாவம், அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ். ஆண்டவனுக்கு இறக்கமே இல்லை உங்க மேல. அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறதையே விட்டுட்டேன். நீங்க வருத்தப்படக்கூடாது. அப்புறம் அவங்கள பார்த்து குழந்தைங்களும் சங்கடப்படுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா செல்வி, இந்தா. வாங்கிக்கோ. பாவம், உங்களுக்கு தான் சிரமம். சாச்சா, இல்லவே இல்லை. எனக்குன்னு புருஷன் வாய்க்கலன்னு சொல்கிறதா, இல்லை ஏற்படலன்னு சொல்கிறதா, இல்லை நான் அதுக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது நான் செஞ்ச பாவம். இருந்தாலும் சந்தோஷமாக புருஷனோடு இருந்த குடும்பத்தில் அந்த புருஷன் இல்லாமல் போனால் என்னெல்லாம் கஷ்டம் ஏற்படும்னு எனக்கு தெரியும். நான் வரேன். வாங்க உட்காருங்க. உட்கார வரல, இருந்தாலும் உட்கார்றேன். என் பணம் 10,000 கொடுத்தீங்கன்னா நடைய கட்டிடுவேன். நான் அவ்வளோ பணங்க என்னங்க பண்ணுவேன்? என்ன கேட்டா? நான் வழி சொல்ல வரல. வட்டியும் முதலும் வாங்கணும் தான் நினைச்சேன். பாவம், அசம்பாவிதம் நடந்து போச்சு. எனக்கு வட்டி தேவையில்லை, அசல் கொடுத்தா போதும். ஒரு வாரம் டைம் தரேன். ஒரு வாரத்துக்குள்ள நான் என்னங்க பண்ணுவேன்? நான் என்ன பண்ண சொல்லட்டுமா? ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுக்கலன்னா இந்த வீட்டில் இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்தையும் எடுத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அழுது சாதிக்க நினைக்காத. வரட்டுமா? ஒரு வாரம். மஞ்சு, மஞ்சு, மஞ்சு இல்லையா? எங்க போயிருக்கா? ஆபீஸ் கூட இல்லையே. சஃபேரில் மொரச்சரித்திரா ஓடுதான். மார்னிங் ஷோ. குழந்தைகளை கூட்டிட்டு பார்க்கணும்னு போயிருக்கா. நீ வந்தா உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னான். கவரில் 200 ரூபா வச்சிருக்காடா. பாவம், உனக்கு என்ன அவசரமோ உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு மொரச்சரித்திராவுக்கு போயிருக்கலாம். அதனால என்ன? அந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்கோ தெரியல, அந்த ஓட்டம் ஓடுது. சரி, அவ வந்தப்புறம் பேசிக்கிறேன். சாரதா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். எதையும் ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவேன். இப்போ வேணா மஞ்சுளாவோ நானோ உனக்கு உதவி பண்ணலாம். ஆனால் எத்தனை நாளைக்கு முடியும்? சாரதா, உன் பிரச்சனைகளை நீ தான் சமாளிக்கணும். நாம் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. இந்த வயசுலையும் நான் என் பிள்ளையோ என் மருமகளையோ நம்பி இல்லை தெரியுமோ? என்ன, நான் பேசுகிறது ரொம்ப கடுமையாக இருக்கா? இல்லை சார், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன படிச்சிருக்க? SLC வரைக்கும். வரைக்கும்னா பாஸ் தானே? முதல்ல உனக்கு ஒரு வேலை தேடி கொடுக்குறேன். வேலை பார்க்க சம்மந்தம் தானே? சாரதா, நீயும் சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. மொரச்சரித்திராவுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு. சினிமாவுக்கா? நானா? ஒரு சேஞ்சுக்கு தானே. நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்தேன் 3 வாட்டி. அப்படி என்னதான் இருக்கோ அந்த படத்தில், அந்த ஓட்டம் ஓடுது. SLC சர்டிஃபிகேட் வச்சிருக்கியா? வெறும் SLCக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்னு எங்கள் ஆஃபீஸில் தயங்குறாங்க. நானும் தலைகீழ நின்று பார்த்துட்டேன். இந்த விளம்பரத்தை பாரு.
ஆயா வேலையா? வேலைன்னா எதுவாக இருந்தா என்ன? அதுக்கு சொல்லலம்மா, இது 10 to 5 உத்தியோகம் இல்லை. பணக்கார வீட்டு பசங்களை நீ பார்த்துட்டு போயிட்டா நாள் முழுக்க அங்கேயே இருக்க வேண்டியிருக்கும். அப்புறம் உன் பசங்களை யார் பார்த்துக்குவா? கொஞ்சம் பொறுமையா இரு, நல்ல சௌரியமான வேலை நிச்சயம் கிடைக்கும். அம்மா, டாடி தாத்தா வராங்க. என்ன சொல்லு, இந்த வீட்டு காஃபி மாதிரி என் வீட்டில் இருக்கிறது இல்லை. நானும் மஞ்சு ஒரே இடத்துல தான் காப்பி பவுடர் வாங்குறோம். இருந்தாலும் கைப்பக்குவம்னு ஒன்று இருக்க. இப்படித்தான் எதையாவது சொல்லிட்டு வம்பில் மாட்டிக்குவேன். மறுநாள் சோறு பூரா உப்பாக இருக்கும். அது சரி, வந்த விஷயத்துக்கு வரேன். ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ் தெரியுமோ? ஓ தெரியுமே, நாங்கள் வீட்டு ஜவுளியில் அங்கே தான் வாங்குவோம். ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ் முதலாளி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அங்கே ஒரு வேலை காலி இருக்கான், சேல்ஸ் உமன். அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். ஷிஃப்ட் சிஸ்டத்தில் வேலை பார்த்தா சாயந்தரம் 6 மணிக்கே வந்துடலாம். உனக்கு சம்மதம்னா சொல்லு. நீங்கள் சொல்லும்போது அப்புறம் என்ன சார்? ஒன்றும் அப்படி இல்லை. என் பிள்ளைக்கு அந்த வேலைக்கு சொன்னப்போ கௌரவ குறைச்சல்னு சொல்லிட்டான் அந்த புண்ணாக்கு. பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அலைகிறான். குவாலிஃபிகேஷன் வைஸ் பிஏ ஃபைலும் எஸ்எஸ்எல்சி பாஸும் ஒன்று தான்னு தெரியல அந்த முண்டத்துக்கு. சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நாளைக்கே நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிடு. வாணி, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீ கவனிக்க வேண்டியது, ஃப்ளாஸ்கில் பால் இருக்குது, அதை எடுத்து சுட வச்சு ஹார்லிக்ஸ் 2 ஸ்பூன் கலந்து நீ ஜவஹர் 2 பேரும் முதல்ல ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க. செல்வி வந்த உடனே அவளுக்கு பால் கொடு. நேத்திக்கு வாங்கின பிரெட் இருக்கு, அதை டோஸ்ட் பண்ணு. ஜாம் தீந்து போச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன சைஸ் ஜாம் பாட்டில் எதிர்கடையில் வாங்கிக்கோ. சில்லற அப்பா டேபிள் டிராயரில் வச்சிருக்கேன். ஆளுக்கு 2 ஸ்லைஸ் சாப்பிடுங்க. நான் 7 மணிக்குள்ள வந்துடுவேன்.
வாணி, ஏன் இங்க நிக்கிறீங்க? ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரே மழைமா, ஓடி வந்தோம். அப்போ வீட்டு சாவி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. மழையில் நனைய வேணான்னு ஆண்டி தான் இங்கே வர சொன்னாங்க. சரி சரி, பையெல்லாம் எடுத்து புறப்படுங்க. வாங்கம்மா. ஏன் மழையில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல, நேரம் ஆச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். பாய் ஆண்டி, பாய் ஆண்டி. ஐயோ, வாங்க. நேற்று பசங்க வாட்டர் பேக் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். உட்காருங்க. எங்க பசங்க சத்தத்தையே காணோம்? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேற்று 3 பேரும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதுலேயும் செல்வி உடனே தூங்கிடுவோம் போல இருந்தது. நான் தான் தொணன்னு பேச்சு கொடுத்து பாட்டு பாட சொல்லி கலாட்டா பண்ணி தூங்க விடாமல் பண்ணியிருந்தேன். மூத்தவன் ஜவஹரும் வாணியும் ராத்திரி எவ்வளோ நேரம் இருந்தாலும் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் செல்வி விளக்கு வச்சா போதும் தூங்க ஆரம்பிச்சிருவா. இவனுக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சது இவனுக்கு பிடிக்காது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். 3 குழந்தைங்கள வீட்டில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? கஷ்டம்தான், ஆனால் அதுலேயும் ஒரு சுகம் இருக்கத்தானே செய்யுது. பேசாம சாப்பிடுங்க, இல்லைன்னா உத விடும். இந்த பாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்க நீங்க விரும்பலையா? உங்க 3 குழந்தைகள்ல ஒரு குழந்தைய வேற யார்கிட்டயாவது கொடுத்து வளர்க்கலாமேன்னு நீங்க நினைச்சது இல்லையா? உங்க 3 குழந்தைங்கள்ல யாராவது ஒருத்தர் ஏன் என் வீட்டில் வளரக்கூடாது? நீங்க சரின்னு சொன்னா ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்து வளர்க்குறேன். தத்து கொடுக்கறது சாஸ்திரத்துல கூட இருக்கு. இதைத்தான் சாத்தான் வேதம் ஓதுற மாதிரின்னு சொல்லுவாங்களா? நீ சாஸ்திரம் பேசாத. தத்து கொடுக்கறது தப்பு இல்லைன்னு சொல்ல வந்தேன். எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறேன். 3 குழந்தைங்களை வளர்க்கறது கஷ்டம்னு கண்ணை கசக்கிட்டு உன் முன்னாடி வந்து நின்னுனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அம்மா தாயே, இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால என் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். பாத்தீங்களா, இப்படி கோச்சுக்கிட்டீங்களே. நீங்க போகலாம். உள்ள வடி கழுத.